கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய காரியத்தில் தானியேல் இருந்த இடத்துல தரியு ராஜா அரசாண்டார். தரியு ராஜா இப்படி எழுதுகிறார்: தானியேலின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து யாராவது இன்றைக்கு நம்ம பெயரை சொல்லி நம்ம தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுகிறார்களா? சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்களெல்லாம் தானியேல் மேல் குற்றப்படுத்தி தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியிலே போட்டார்கள். சிங்கக்கவியிலே தானியேலை சிங்கம் ஒரு சேதம் கூட பண்ணவில்லை. அதனாலதான் அவர் எழுதுகிறார், தானியேலின் தேவன் தப்புவிக்கிறவராயிருக்கிறார், உயிரை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏராளமான நோய்களோடு பலவீனத்தோடு ஆபத்துல நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகளை, இது யார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தேசத்தினுடைய ஒரு ராஜா, தரியு ராஜா என்று சொல்லப்பட்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெப வாழ்க்கையில வளர்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்மளையும் பார்த்து சொல்லுவார்கள், இவர்களின் தெய்வம் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாக இருக்கிறவர் நம்ம ஆண்டவர். அதனால நாம் கலங்கி போக வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். நம்மளை தப்பு வைப்பார். சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்தார். இன்றைக்கு அநேகருடைய மனிதர்களுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தப்பு வைக்கிறதுனாலதான் நம்ம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர். பிரியமானவர்களே, அடையாளங்களினாலும் அற்புதங்களினால் நம்மை நடத்தவர் உண்மையிலவராயிருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவர் மேல் நம்பிக்கை வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போனாலும் அங்கே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய உண்மையிலவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். தானியேலை காப்பாற்றின தேவன், தானியேலை தப்புவித்த தேவன், இதை கேட்கிற எங்க ஒவ்வொரு மேலையும் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரசன்ஸினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.